வெல்கம் டு உணவே உயிர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை குழம்பு. இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். 4 முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்குனது, ஒரு தக்காளி பொடியை நறுக்குனது, எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, பச்சை மிளகாவை 1 கீரி எடுத்து வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 2 பத தேங்காவை அரிஞ்சு வச்சதை இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க போகிறோம். அரைச்சி எடுத்து வச்சிடலாம். அடுப்பில் கடாய் வச்சு சூடானதும் அதில் தேவையான அளவு எண்ணெயை ஆட் பண்ணிக்க போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை லவங்கத்தையும் சேர்த்து தாளிக்க போகிறோம். பட்டை லவங்கம் பொரிஞ்சதும் நம்ம 2 வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு வச்சதை சேர்த்து வதக்கிக்க போகிறோம். இது கூடவே கீரி வச்சிருக்கிற ஒரு பச்சை மிளகாவை சேர்த்து வதக்கிக்க போகிறேன். வெங்காயம் லைட் பிங்க் ஆகிற வரைக்கும் வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூனை இதில் சேர்த்து வதக்கிக்க போகிறோம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம அரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு தக்காளியை சேர்த்துட்டு வதக்கிக்க போகிறோம். தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம 1/2 டீஸ்பூன் உப்பை இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு வதக்கிக்க போகிறோம். சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு உப்பையும் நான் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து நல்லா கலக்கி விட்டு இது நல்லா கொதிக்கணும். 8 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்கணும். 8 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், ஜீரகம், மிளகு பேஸ்ட்டை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு இது நல்லா ஒரு கொதி வரணும். இப்போது நல்லா கொதிச்சிருக்குது. இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற முட்டையில் கத்தியில் கீறு போட்டு இதில் சேர்த்துருக்குறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். எட்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சு ஒன்று சேர்ந்துடுச்சு. இப்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். நம்மளோட டேஸ்டியான ஈஸியான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உணவே உயிர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.